அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். வாழ்க்கையில் எத்தனையோ போராட்டங்களை சந்திச்சிட்டு இருக்கிற உங்களுக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி கொடுக்க போகிற மாதமா இந்த 2026 மார்ச் மாதம் அமைய போகுது. அமைதியாக சாதிக்க நினைக்கிற ரிஷபராசிக்காரங்களே, இனிமே உங்கள் காலம்தான். இதுவரைக்கும் உங்களை சுற்றி இருந்த தடைகள் எல்லாம் எப்படி பனி போல விலக போகுதுன்னு இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஏன்னா உங்களோட தலையெழுத்தையே மாற்ற போகிற பல ரகசியங்கள் இதில் அடங்கி இருக்கு. ரிஷபராசிக்காரங்கனாலே அவங்கக்கிட்ட ஒரு தனி நிதானம் இருக்கும். மற்றவங்க பதச்சப்படுற நேரத்தில் கூட நீங்கள் ரொம்ப கூலாக காரியத்தை சாதிப்பீங்க. இந்த மார்ச் மாதத்தோட முதல் வாரத்தில் இருந்தே உங்கள் ராசிநாதன் சுக்கிரனோட பலம் ரொம்ப அற்புதமாக இருக்குது. இதனால் இதுவரைக்கும் இழுபறியாக இருந்த நிலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கோர்ட் கேஸ் விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமாக ஒரு முடிவுக்கு வரும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் ஒரு பெரிய நிம்மதி கிடைக்கும். மேலதிகாரிகளோட பாராட்டு உங்களுக்கு புது தெம்பை கொடுக்கும். நீங்கள் செய்கிற ஒவ்வொரு சின்ன வேலையையும் மேலதிகாரிகள் உன்னிப்பாக கவனிப்பாங்க. பதவி உயர்வுக்கான கோப்புகள் நகரும் காலம் இது. உங்களோட பொறுமைக்கு கிடைச்ச மிகப்பெரிய பரிசா இதை நீங்கள் பார்க்கலாம். அலுவலகத்தில் உங்களுக்கு இருந்த மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் இப்போ காணாமல் போகும். உங்களை மதிக்காதவங்க கூட இப்போ உங்களை தேடி வந்து ஆலோசனை கேட்குற அளவுக்கு உங்களோட செல்வாக்கு உயரும். அப்படியே நம்ம ரிஷபராசிக்காரர்களோட காதல் வாழ்க்கையை எடுத்துக்கிட்டோம்னா, இவங்க காதலில் ரொம்பவே உண்மையாக இருப்பாங்க. ஆனால் தங்களோட உணர்ச்சிகளை வெளியே காட்டிக்க தயங்குவாங்க. இந்த மார்ச் மாதம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த அன்பை வெளிப்படுத்துறதுக்கு ஒரு உன்னதமான வாய்ப்பு கிடைக்கும். இதுவரைக்கும் ஒரு தலை காதலாக இருந்த விஷயங்கள் இப்போ இருதரப்பு சம்மதத்தோட வெற்றிகரமாக மாறும். மனசில் ஒருத்தரை நினச்சிட்டு வெளியே சொல்லாமல் தவிச்சவங்களுக்கு இந்த மார்ச் மாதத்தோட கிரக நிலைகள் அந்த தைரியத்தை கொடுக்கும். ஏற்கனவே திருமணமான தம்பதிகளுக்குள்ளே இருந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் எல்லாம் இந்த மாதம் அப்படியே காணாமல் போயிடும். ஒருத்தருக்கொருத்தர் விட்டு கொடுத்து போகிற குணம் இந்த ராசிக்காரங்க கிட்ட அதிகங்கிறதால குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். பழைய கசப்பான நினைவுகளை மறந்துட்டு ஒரு புது வாழ்க்கையை தொடங்க இதுதான் சரியான சமயம். புதுசாக கல்யாண வரன் தேடுறவங்களுக்கு அவங்க எதிர்பார்ப்புக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல வரன் இந்த மாதம் அமைய போகுது. குறிப்பாக உங்கள் குணத்தோட ஒத்து போகிற ஒரு துணை கிடைக்கிறதுனால மனசில் ஒரு பெரிய நிம்மதி கூடும். அடுத்ததா சொந்த வீடு மற்றும் நிலம் வாங்குகிற அந்த லட்சியத்தை பற்றி நம்ம பார்த்தோம்னா, மார்ச் 6, 15, 24 ஆகிய தேதிகள் உங்களுக்கு ரொம்பவே அதிர்ஷ்டமான தேதிகள். இந்த தேதிகளில் நீங்கள் அட்வான்ஸ் கொடுக்குறதோ அல்லது புது வீடு பால் காய்ச்சிறதோ ரொம்பவே விசேஷம். உங்கள் ராசிக்கு இப்போ குரு பகவானோட பார்வை கிடைக்கிறதால சொத்துக்கள் வாங்குறதுல இருந்த தடைகள் எல்லாம் நீங்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்த வில்லங்கம் விலகும். ஒருவேளை நீங்கள் புதுசாக நிலம் வாங்கி விவசாயம் பண்ணணும்னு நினச்சாலோ இல்லை தோட்டம் போடணும்னு நினச்சாலோ இதுதான் சரியான சமயம். மண் மேலே நீங்கள் வைக்கிற ஒவ்வொரு ரூபாயும் பின்னாடி தங்கமாக விளையும். வாஸ்து விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வடகிழக்கு மூலையில் சின்னதாக ஒரு மாற்றம் பண்ணினீங்கன்னா உங்கள் வீட்டில் செல்வம் இன்னும் பெருகும். வீடு கட்டுறதுக்கான லோன் வசதிகள் சுலபமாக கிடைக்கும். கட்டிட வேலைகளில் இருந்த தொய்வு நீங்கி வேலைகள் விறுவிறுப்பாக நடக்கும். இது உங்கள் காலத்தில் நீங்கள் கட்டுற ஒரு பெரிய மாளிகையாக அமையும். இதையெல்லாம் தாண்டி பொருளாதார ரீதியாக இந்த மார்ச் மாதம் ரிஷபராசிக்கு ஒரு திருப்பு முனைன்னே சொல்லலாம். 11ஆம் இடத்துல இருக்கிற கிரகங்களோட சஞ்சாரம் எதிர்பாராத பணவரவை உறுதி செய்யுது. ஷேர் மார்க்கெட் அல்லது கமிஷன் துறையில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஜாக்பாட் காலம். நீங்கள் போட்ட முதலீடுகளில் இருந்து இப்போ இரட்டிப்பு லாபம் வரும். ஆனால் ஆடம்பர செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா இந்த மாதம் நீங்கள் ஒரு பெரிய தொகையை சேமிக்க முடியும். உறவினர்கள் வழியில் உங்களுக்கு தேவையான பண உதவிகள் கிடைக்கும். உங்களோட நீண்ட நாள் கனவான ஒரு விலை உயர்ந்த பொருளை, அது லேப்டாப்பாக இருக்கலாம் இல்லை தங்க நகைகளாக இருக்கலாம், அதை வாங்கிறதுக்கான அமைப்பு இந்த மாதம் கூடி வந்திருக்கு. இப்போ முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் தரும் அந்த ரகசியங்களை பற்றி தான்.
ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியான எண்கள்னு பார்த்தா 2 மற்றும் 6. இந்த 2 எண்களும் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும். அதே போல் 7ம் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். இந்த மார்ச் மாதத்தில் 2, 6, 11, 15, 20, 24 ஆகிய தேதிகளில் நீங்கள் எந்த ஒரு புது காரியத்தை தொடங்கினாலும் அதில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். உங்களோட வாகன யோகத்தை எடுத்துக்கிட்டால் ஒரு சொகுசு கார் வாங்கணும்னு நினச்சவங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல வாய்ப்பு அமையும். நீங்கள் வெள்ளை அல்லது வெளிர் நீல நிறத்தில் கார் வாங்கினீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும். கார் வாங்கிறது மூலமாக உங்களோட அந்தஸ்து உயரும். அதே சமயம் பிரயாணங்கள் லாபகரமாக அமையும். வண்டி வாங்கும்போது உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு வாங்குங்க. அது உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் ஒரு பாதுகாப்பாக இருக்கும். வாகன முதலீடுகளில் இப்போ நீங்கள் கையை வச்சா அது உங்களுக்கு பல வகையில் உபயோகமாக இருக்கும். கடல் கடந்தும் சாதிக்கணும்னு நினைக்கிற ரிஷபராசிக்காரர்களோட வெளிநாட்டு பயணத்தை பற்றி நம்ம விரிவாக சொல்லணும்னா, ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்கும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கும் வெளிநாட்டு வாய்ப்புகள் தேடி வரும். நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த விசா இந்த மார்ச் மாதத்தோட 2ஆம் பாதியில் சுலபமாக கிடச்சிடும். வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல சம்பளத்தில் வேலை அமையும். அங்கே போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு முறையான ஆவணங்கள் கிடைக்கும். வெளிநாட்டில் இருக்கிற நண்பர்கள் அல்லது உறவினர்கள் மூலமாக ஒரு பெரிய பிஸ்னஸ் டீல் உங்களுக்கு அமையும். கடல் கடந்த வாணிபம் உங்களுக்கு பெரும் செல்வத்தை தேடித்தரப்போகுது. வெளிநாட்டில் இருக்கிற உங்கள் உறவினர்கள் வழியில் உங்களுக்கு பெரிய உதவிகள் கிடைக்கும். ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஜாக்பாட் காலம். உங்களோட புகழ் வெளிநாடுகள்லையும் பரவப்போகுது. சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இந்த மார்ச் மாதம் ஒரு பொற்காலம். புதுசாக கிளைகள் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக கால் பதிக்கலாம். குறிப்பாக அழகு சாதனம், ஜவுளி, உணவு அல்லது கட்டிடம் கட்டுற தொழிலில் இருக்கிறவங்களுக்கு லாபம் பல மடங்கு பெருகும். தொழிலாளர் பிரச்சனை இருந்தால் அது இப்போ சரியாகும். வேலையாட்கள் உங்களுக்கு உண்மையாக இருப்பாங்க. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் இருந்த குழப்பங்கள் நீங்கி இப்போ ஒரு தெளிவு பிறக்கும். மார்க்கெட்டில் உங்களோட மதிப்பு கூடும். புதுசாக இன்வெஸ்டர்ஸ் உங்கள் தொழிலை நோக்கி வருவாங்க. உங்களோட பேச்சாற்றலால் பெரிய பெரிய முதலீட்டாளர்களை கவர்ந்து இழுப்பீங்க. பிஸ்னஸ் ரீதியாக நீங்கள் எடுக்கிற புது முயற்சிகள் எல்லாமே மற்றவங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருக்கும். எலக்ட்ரானிக்ஸ் மற்றும் ஆட்டோமொபைல் துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் புதிய கிளைகள் திறக்கும் யோகம் இருக்குது. நண்பர்கள் மற்றும் கூட்டாளிகளுடனான உறவு இந்த மாதம் பலப்படும். உங்களுக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் தோள் கொடுக்க ஒரு பெரிய நட்பு வட்டாரம் உருவாகும். குறிப்பாக உங்களை விட வயதில் மூத்தவர்களின் ஆலோசனைகள் உங்களுக்கு பெரிய வெற்றியை தேடித்தரும். அரசியலில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். சமூகத்தில் உங்களோட அந்தஸ்து ஒரு படி மேலே உயரும். யாருக்கும் அஞ்சாத உங்களோட குணம் மற்றவர்களுக்கு பெரிய தன்னம்பிக்கையை கொடுக்கும். மேடை பேச்சாளர்களுக்கு புதிய வாய்ப்புகள் மற்றும் விருதுகள் கிடைக்கும் காலம் இது. குடும்பத்தில் குழந்தைகளோட கல்வி மற்றும் அவங்களோட எதிர்காலம் பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. அவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல கௌரவம் கிடைக்கும். படிப்பில் சுட்டியாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் விளையாட்டு இல்லைன்னா கலைத்துறையிலையும் அவங்க பெரிய அளவில் சாதிப்பாங்க. பிள்ளைகளோட உயர்கல்விக்காக நீங்கள் எடுக்கிற லோன் அல்லது முதலீடுகள் இப்போ கைகூடும். அவங்களுக்கான அந்த திருமணம் அல்லது மேல் படிப்பு விஷயங்களில் நீங்கள் நினச்சபடியே காரியங்கள் நடக்கும். உங்கள் வீட்டில் குழந்தைகளோட சிரிப்பு சத்தம் நிம்மதியை கொடுக்கும். ஆரோக்கியத்தில் மட்டும் சின்னதாக கவனமாக இருங்க. ஜீரண சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது தொண்டை வலி வரலாம். குளிர்ச்சியான உணவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது. தியானம் பண்ணுறது மூலமாக மன அழுத்தத்தை குறைச்சிக்கலாம். சரியான தூக்கம் உங்களுக்கு இன்னும் பெரிய புத்துணர்ச்சியை கொடுக்கும். மேசத்தில் ராகு இருப்பதாலும் உங்கள் ராசியில் குருவின் தாக்கம் இருப்பதாலும் ஆன்மீகத்தில் நாட்டம் கூடும். புனித பயணங்கள் மேற்கொள்ள வாய்ப்பு உண்டு.
ரொம்ப நாளாக போகணும்னு நினச்ச கோயிலுக்கு இந்த மாதம் குடும்பத்தோடு போயிட்டு வருவீங்க. இது உங்கள் மனசுக்கு ஒரு பெரிய நிம்மதியை கொடுக்கும். புதிய நபர்களோட அறிமுகம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். உங்களோட கடந்த கால கசப்பான அனுபவங்கள் எல்லாம் மறைஞ்சி ஒரு புதிய தன்னம்பிக்கை பிறக்கும். மனசில் இருக்கிற பயம் விலகி எதையும் எதிர்கொள்ளும் துணிச்சல் வரும். உங்களுக்கான ராசியான நிறம்னு எடுத்துக்கிட்டா உங்களுக்கு எப்போவுமே வெள்ளை தான் ராஜ நிறம். அது மட்டும் இல்லாமல் வெளிர் நீலம் மற்றும் பச்சை நிறம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை தரும். முக்கியமான விசேஷங்களுக்கு போகும்போது இந்த நிறங்களில் ஆடைகளை பயன்படுத்துங்க. உங்கள் ராசிக்கு அதிர்ஷ்டம் தரும் கல் வைரமாகவோ அல்லது படிகமாகவோ இருந்தால் அது உங்கள் மனசுக்கு ஒரு பெரிய தெளிவை கொடுக்கும். வைர மோதிரம் அணிகிறது சுக்கிரனோட ஆதிக்கத்தை அதிகப்படுத்தி உங்களுக்கு பண வரவை அள்ளி கொடுக்கும். உங்ககிட்ட இருக்கிற அந்த பொலிவை இந்த நிறங்களும் கற்களும் இன்னும் அதிகப்படுத்தி காட்டும். புதன்கிழமை பச்சை நிற ஆடை அணிவது உங்களோட புத்திசாலித்தனத்தை இன்னும் கூர்மையாக்கும். பரிகாரமாக வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமிக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. கனகதாரா ஸ்தோத்திரம் கேளுங்க. இது உங்கள் வீட்டில் செல்வச் செழிப்பை உண்டாக்கும். ஏழை சுமங்கலி பெண்களுக்கு அல்லது ஆதரவற்ற குழந்தைகளுக்கு ஏதாச்சும் உதவி செய்யுங்க. அது உங்கள் கர்ம வினைகளை குறைக்கும். முடிஞ்சால் மாதம் ஒரு முறையாவது பசுமாட்டிற்கு அகத்திக்கீரை அல்லது பழங்கள் கொடுங்க. இது உங்கள் ராசிக்கு பெரிய தோஷங்களை நீக்கும். மகாலட்சுமிக்கு உகந்த மொச்சை தானியம் தானம் பண்ணுறது இன்னும் சிறப்பை தரும். சனிக்கிழமை அன்று ஆஞ்சநேயரை வழிபடுவது தேவையற்ற பயத்தை நீக்கும். கடைசியாக ஒன்று சொல்லிக்கிறேன், ரிஷபராசி அன்பர்களே, காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. உங்ககிட்ட இருக்கிற அந்த நிதானமே உங்கள் வெற்றிக்கான சாவி. அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்காதீங்க. ஏன்னா நீங்கள் நிதானமாக எடுக்கிற முடிவுகள் தான் உங்களை ஒரு பெரிய இடத்துக்கு கூட்டிகிட்டு போக போகுது. மற்றவர்கள் உங்களை தூண்டினாலும் நீங்கள் உங்கள் பாதையில் தெளிவாக இருங்க. தன்னம்பிக்கையோடு முன்னேறி போங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவை கொடுத்திருக்கும்னு நம்புகிறேன். உங்களோட அந்த வெற்றி பயணத்தில் எங்களோட இந்த ஆலோசனைகளும் ஒரு துணையாக இருக்கும். இதே மாதிரி இன்னும் பல துல்லியமான ஜோதிட தகவல்களை தெரிஞ்சிக்க நம்ம பிரியா தமிழ் ஆஸ்ட்ரோ சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விடுங்க. இந்த தகவல்கள் உங்கள் நண்பர்களுக்கும் பயன்படணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதுவரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோவை பார்த்த உங்கள் எல்லாருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள். வெற்றி நமதே. வாழ்க வளமுடன்.